என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஜாப் இருந்தால் செம்மையா இருக்கும்ப்பா, அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, சொல்லுங்க. ஜாபே வேணாம், என் கூட வீட்லயே இருந்தா போதும். எனக்கு தேவை அவர் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஐடினா ஓகேன்னு தோணுது. போலீஸ். ரீசன் ஏன் போலீஸ் ரொம்ப பிடிக்கும்? நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஃபுல் டைம் ஒர்க்லேயே இருப்பேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லையா? பரவாயில்ல. நல்ல மனசு உங்களுக்கு. பைலட் ஆக குழப்பம் இல்லை. குழப்பம் இல்லை, சரி ஓகே. பைலட்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். சரி, அப்போ என்ன ரீசன்? நைட்டில் ஃப்ரீயாக போகலாம் அப்படியா? ரெண்டு பேரும் பைலட், அதனால ஒன்றா போகலாம்ல. பைலட் ஆக நல்ல பைசா கிட்டும், நிறைய காசு கிடைக்கும். பின்ன எல்லா ராஜ்யத்தும் போ, எல்லா இடத்துக்கும் போகலான்றாங்க. சுற்றி ஓகே, டீசெண்டான ஜாபாக இருக்கும். இப்போ ரோட்டு கடையில் ஸ்நாக்ஸ் கடையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நானும் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். அவரோட ஆசை எதுனா இருந்துச்சுன்னா நானே ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவேன். ஜாபே வேணாம், என் கூட வீட்லயே இருந்தா போதும். இருந்து வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. அவன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பாரு, எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் இருக்கீங்க. இந்த வேலை அந்த வேலை அப்படின்லாம் எதுவுமே இல்லையா? வேலைக்கு போராட்டி கூட பரவாயில்ல. எனக்கும் ஹஸ்பண்ட் வேணாக்கா, ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க, இது பண்ணாத அது பண்ணாதான்னு. நம்ம ஜாலியாக சுற்றலாம்ல. சாப்பிட்றதுக்கு காசு கையில் இருந்தா அந்த செஃப் இல்லை, பட்டிங் ஆண்டர்பிரனராக இருந்தால் கூட ஓகே. ஓகே, ஏன் என்ன ரீசன் ஏன் அந்த ஜாப் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியல. வருங்கால ஹஸ்பண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேளுங்க. நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஜாப்ல மட்டும் அவர் இருக்கவே கூடாதுப்பா, இப்படி ஒரு ஜாப் இருந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும்ல, அந்த மாதிரி. அகேன்ஸ்ட் மாரல் எத்திக்ஸ். எனக்கு வேலை எந்த வேலை இருந்தாலும் ஓகே, போலீஸ் வேலையில் மட்டும் இருக்கக்கூடாதுக்கா. என்ன ரீசன்? கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கக்கா. போலீஸ் இந்த போலீஸ் டாக்டர் இவங்களாம் வேணும். போலீஸ் ஏன் போலீஸ் வேணாம்? அவங்க எப்படி மற்ற இடத்துல தானே அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என் கூட இருக்க மாட்டாங்கல்ல. அது இப்போ மற்ற ஜாப்னாலும் கண்டிப்பாக பிஸியாக தானே இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ காலைல போனால் ரிட்டர்ன் வந்துருவாங்கல்ல ஒரு 6 மணிக்கு. ஆனால் போலீஸ் வேலை அப்படி இல்லைல்ல, நைட்லேயும் அவங்க கூட தானே இருப்பாங்க. இல்லைங்க, ஐடி மீடியாலாம் தெரியும்ல, மீடியாலாம் 24 hours. ஐடிலாம் வேணாம், ஆனால் பட் போலீஸில் மட்டும் இருக்கக்கூடாது. வேலைக்கு போயிடும், ஆனால் என் கூடயே இருக்கணும். வேலைக்கு போகணும், போயிட்டு வந்து என் கூடயே இருக்கணும். அதாவது போலீஸு அந்த ஜாப்ல. போலீஸ் தான் நம்ம நாட்டை காப்பாத்துறாங்க. கெத்தா இருக்கும்ல உங்களுக்கு? கெத்தாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்கும்ல நம்ம கூட இல்லைன்னா. டாக்டர் கிடைக்கலாம், ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாரி டாக்டர் கிடைப்பாங்களா? கலர் ஆகாது இந்த மாதிரி. திருடனா இருக்கக்கூடாதுன்றாங்க, பார்த்துக்கோங்க. திருடனா இருக்கக்கூடாதுல்ல. எந்த ஜாப் இதே போல ஃப்ராடு, அதாவது திருட்டு பசங்க வேண்டாம். நோ டு திருட்டு பசங்க, அப்படிதானே? ரொம்ப மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிற வேலைன்னா வேண்டாம், அப்போ தான் பீஸ் கெட்டு போயிடும் வீட்டில். 9 to 5 ஜாப் டீசெண்டாக போயிட்டு வர மாதிரி இருந்தால் ஓகே. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம செய்கிற வேலை தானே நம்மளுக்கு பெருசு. எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஜிம் கோச்சு. அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம் கோச்சாக இருக்கக்கூடாது. ஏன்? எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து ட்ரெயின் பண்ணணும், கிளைண்ட் அப்படின்றே சொல்லிட்டு இருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணால் கூட ஓகே தான். அவங்களுக்கு என்ன ஜாப் பிடிக்குமோ அந்த வேலையிலிருந்து அமௌண்ட் எவ்வளோதோ என்னாச்சும் நல்லா பார்த்துட்டா போதும். லைஃப் லாங் கேரிங்காக நல்லவராக இருந்தால் போதும். நல்லா பார்த்துக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவ்வளோவா பெருசாலாம் இல்லை, ஆனால் நல்லா பார்த்துக்கணும். ஐஏஎஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நேர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். இந்த ஜாப் இருந்தாலும் ஓகே தானா? அதான் ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தாலே போதும். ஏன்னா வந்து மற்றவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், நம்ம தான் இது பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு.